ஹலோ மக்களே, தமிழகத்தில் உள்ள 2381 அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லியும், அந்த 2381 வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற முறையில் 2381 சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு நேற்று ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின அஃபீஷியல் செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அந்த அரசாணை பற்றி தெளிவாக இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இதை பற்றி நேற்றையே சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஜாபில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஆட்கள் இல்லைனா மட்டும்தான் தொடக்க கல்வி, அதாவது டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த ஜாப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தொகுப்பூதியமாக 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ் டைம்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காலையில் 9:00 மதியம் 12:30 மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் தான் இந்த சிறப்பாசிரியர்களுக்கும் அதில் பணி இருக்கும். இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொடக்க பள்ளிகளிலுமே சொல்லலை. இந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் நடக்கிற 2381 அங்கன்வாடி மையங்களில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இது சிறப்பாசிரியர்கள் ஜாப் தானே தவிர அங்கன்வாடி பணியாளர்கள் ஜாப் கிடையாது. அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எல்லா அங்கன்வாடிகளிலுமே ஆட்கள் செலக்ட் பண்ணுவாங்க. இது இந்த எல்கேஜி யூகேஜி செயல்படுற 2381 அங்கன்வாடிகளில் மட்டும்தான். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அரசாணை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அந்தந்த மாவட்ட வைஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த பள்ளி மேலாண்மை குழு தான் இதற்கான ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையிலே சொல்லியிருக்காங்க. அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அரசாணையிலே தெரிவிச்சிட்டாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக சொல்கிறோம் எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னு சொல்லி அந்த அட்டவணையை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பட்டியலை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஊரில் எந்தெந்த ஸ்கூலில் இந்த ஜாப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதற்கான ஆட்கள் செலக்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த அங்கன்வாடி ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த செய்தியை சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.